இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த பட்டு ப்ளவுஸுக்கு வெறும் இந்த லேஸை வச்சு அழகுபடுத்தலாம். இந்த கோல்டன் லேஸை வச்சு நெக் டிசைன், லேஸான ஒரு நெக் டிசைன் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம முதல்ல கழுத்தை நம்ம லைனிங்கோடு சேர்த்து வச்சு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் இணைச்சி தைச்சிட்டோம் இல்லையா தையலை, நமக்கு இந்த வளைவுகளெல்லாம் கொஞ்சம் விரிவாகணும். நம்ம திருப்பி தைக்கும் பொழுது மேல் பக்கத்தில் வரும்பொழுது இந்த வளைவுகள் விரிவாகணுன்றதுக்காக இங்கெல்லாம் லேசாக ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். தையலில் தொடாமல் போட்டுக்கோங்க. அந்த கிளாத் மட்டும் நமக்கு விரிவடைஞ்சால் போதும். இந்த லைனிங்கை சுற்றி லேசாக அப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம இந்த லேஸை வைக்கிறதுனால தான் மேலே நம்ம பைப்பிங் அந்த மாதிரி எதுவும் தரல. கிளாத்தை ஒன்றோட ஒன்று இணைச்சி தைச்சிருக்கிறது அதுக்காக தான். இப்போ இந்த ப்ளவுஸில் நமக்கு பார்டர் இங்கே கீழே வரப்போகுது. நம்ம இந்த இடைவெளிக்குள்ளே தான் இந்த டிசைனை செஞ்சாகணும். அதனால் நீங்கள் அதை குறிச்சிக்கோங்க, அல்லது நீங்கள் முழுக்கவுமே வைக்கணும்னாலும் வைக்கலாம். வெறும் பார்டரை மட்டுமே நம்ம இந்த லேஸை மட்டுமே வச்சு சுற்றி சுற்றி அதையே தான் நம்ம திரும்ப திரும்ப தைக்க போகிறோம். குறிப்பாக இந்த நம்ம சிசர் கட் போட்டோம் இல்லையா, அந்த வளைவுகள்லாம் வரும்பொழுது நல்லா நீங்கள் இந்த லேஸை லூஸாக விடுங்க. அந்த இடத்துல மட்டும் லூஸாக விட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நம்ம இழுத்து வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ளவுஸும் போடும்பொழுது இழுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த லேஸை அப்படியே இதே மாதிரி தான் வளைச்சி வைக்க போகிறோம். இந்த வங்கி மாதிரி வளைச்சி வைக்க போகிறோம். இந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம டபுள் சைடு இந்த லேஸ் கரெக்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்ன்றதால அப்படியே இந்த இடத்துல திருப்பிக்கிறேன். அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா சிங்கிள் சைடு தான் இருக்குன்னாலும் நீங்கள் அது மேலேயே இதை இப்படி வச்சு வி மாதிரி அப்படி மடக்கியும் திருப்பலாம். வைக்கிறோம் இல்லையா, நல்ல நீங்கள் இந்த வளைய வேண்டிய இடத்துல லூஸ் விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு படிஞ்சு உட்காரும். நீங்கள் நல்லா இழுத்து இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பு அவ்வளோவா வராது. நல்ல லூஸ் கொடுத்து அந்த இடத்த பெண்ட் பண்ணி இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நான் அப்படியே இதை திருப்பிக்கிறேன். திருப்ப முடியாமல் ஒரே சிங்கிள் சைடாக இருக்கும்பொழுது இது ரெண்டுத்தையும் அப்படியே இணைச்சி இது மேலேயே ஒன்று மேலே ஒன்று அப்படி வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா திருப்பிடலாம். ஓகேவா? ஏன்னா எல்லோரும் இதே மாதிரி ஒரே லேஸை வைப்பீங்கன்னு இல்லை இல்லையா, நீங்கள் உங்களுடைய சேலைக்கு தகுந்த மாதிரி லேஸை மாற்றியும் வைக்கலாம். அதுக்காக இந்த சொல்யூஷனும் சொல்கிறேன். இந்த வளைவு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சுன்னு எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லாகவுமே அந்த 2 இன்ச்சையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இன்னொரு அடுக்கு அது பக்கத்துலேயே நம்ம
கொஞ்சம் இந்த கிளாத்து தெரியணும். இந்த டிசைனர் கிளாத்துங்கிறதால அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி, அதாவது ஒரு பட்டை, இந்த பட்டை அளவுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அடுத்து இதே முறையிலேயே பக்கத்திலேயே வைங்க. இதே மாதிரி இன்னொரு 3வது அடுக்கு நம்ம தொடங்கலாம். சரியாக இந்த நிக்கோட சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த சென்டரில் வரும்பொழுது மட்டும் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நம்ம இந்த லென்த்து பார்த்தோம் இல்லையா, இதோட நமக்கு அந்த பார்டர் வருதுன்னு லென்த்து பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு கொஞ்சம் இந்த இடைவெளி பெருசாக இருக்கும்பொழுது இந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் அந்த லேஸ்லேயே செஞ்சு திருப்பிக்கலாம். எப்போதுமே கொஞ்சம் நீங்கள் லேஸ் வச்சிங்கன்னா பின்னாடி அப்படியே இதை திருப்பி அயன் பண்ணி விட்டுருங்க. அப்போது நீங்கள் அயன் பண்ணும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தூக்கலாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட அயன் பண்ணும்பொழுது அது நல்ல படிமானமாக ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப அழகாக இந்த டிசைனர் ப்ளவுஸ்லேயே, அதாவது இந்த பிரிண்டட் டிசைன் இருக்குது இல்லையா, அதில் நம்ம வைக்கக்கூடிய லேஸ் அதையும் மிஞ்சி ரொம்ப அழகாக தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.